ரூபாய் 10 இயக்கம் சார்பில் இந்தியாவின் மிக மோசமான தகவல் ஆணையம் விருது வழங்கும் விழா மற்றும் தகவல் உரிமைச் சட்ட பயிற்சி முகாம் எழும்பூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் அதன் பொதுச் செயலாளர் டாக்டர் நல்வினை விஸ்வராஜு தலைமையில் நடைபெற்றது. இதில் இந்தியாவின் மிக மோசமான தகவல் ஆணையமாக தமிழ்நாடு தகவல் ஆணையம் அறிவித்து அதன் தலைமை ஆணையருக்கு 10 ரூபாய் இயக்கம் சார்பில் தபால் வழியாகவும் இணைய இணைப்பு மூலமாகவும் அந்த பாராட்டு சான்றிதழ்களை அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் வழக்கறிஞர் பாஸ்கர், மாநில செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார், சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன், மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் வி. கிருபானந்தன் மற்றும் தகவல் உரிமைச் சட்ட ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழ்நாடு தகவல் ஆணையம் தகவல் உரிமை சட்டத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஆணையமாக மாறிவிட்டது. தகவலை மறுக்கக்கூடிய ஆணையமாக மாறிவிட்டது. தகவல் ஆர்வலர்களை, பொதுமக்களை தமிழ்நாடு தகவல் ஆணையம் மிரட்டுகின்றது, நிற்க வைத்து பேசுகின்றது. அவர்கள் குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை கூட தமிழ்நாடு தகவல் ஆணையம் செய்யவில்லை. இந்தியாவிற்கே வழிகாட்டிய முதன்மை மாநிலமாக இருந்த தமிழ்நாடு தகவல் ஆணையம் இன்று கணக்கீடுகள் படி, பத்திரிகையினுடைய கணக்குகள் படி, புள்ளி விவரங்கள் படி இந்தியாவுடைய மிக மோசமான தகவல் ஆணையமாக, செயல்படாத தகவல் ஆணையமாக மாறிவிட்டது. இதை கண்டிக்கக்கூடிய வகையில் இந்தியாவின் மிக மோசமான தகவல் ஆணையம் என்கின்ற விருது வழங்கும் விழாவை சாதாரண பாமர இந்திய குடிமக்கள் சார்பாக இன்று நடத்தியிருக்கின்றோம். ஏற்கனவே தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினுடைய போக்கினை கண்டித்து சீர் செய்வதற்காக சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம், கவர்னர் மாளிகை முற்றுகையிட்டு போராட்டம், தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் முன்பு முற்றுகையிட்டு போராட்டம், ஒப்பாரி வைக்கும் போராட்டம் என்று தொடர்ச்சியாக போராட்ட களத்தின் மூலமாக தகவல் ஆணையத்திற்கு எச்சரிக்கையை சொல்லியிருக்கின்றோம். தமிழ்நாடு தகவல் ஆணையம் தன்னுடைய செயல்பாட்டுகளை மாற்றிக்கொண்டு தகவல் உரிமை சட்டத்தை மிகச் சரியாக செயல்படுத்த வேண்டும். இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருந்து தமிழ்நாட்டில் முதலில் தகவல் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் கூடிய தகவல் ஆணையம் தகவல் உரிமை சட்டத்தை நேர்மையாக சட்டப்படி செயல்படுத்த வேண்டும். ஊழலை ஒழிப்பதற்கும் வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்குவதற்கும் தகவல் உரிமை சட்டத்தை தமிழ்நாடு தகவல் ஆணையம் நேர்மையாக பயன்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக முன்வைக்க இருக்கின்றோம். தகவல் ஆணையத்துக்கு நம்மளுக்கு எதனா வேணும்னா தகவல் ஆணையத்தை ஃபர்ஸ்ட் போய் கேட்டா உடனே கொடுத்துருவாங்க. ஆனால் இப்பெல்லாம் சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது, சரியான ஒரு பதிலும் வரமாட்டேங்குது. நிறைய பேர் நிறைய பேர் மூலியமா நிறைய போராட்டங்களும் பண்றாங்க. இப்போ நீங்களும் பண்றீங்க, பல கட்ட போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் பல கட்ட போராட்டங்கள் பண்றீங்க. சரியான நடவடிக்கை இல்லாதப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை. தகவல் சட்டம் மிகப்பெரிய பலமாக தகவல் ஆணையர்களுக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையம் போல், நீதிமன்றம் போல் தகவல் ஆணையம் செயல்பட வேண்டும் என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றது. ஆனால் தமிழ்நாடு தகவல் ஆணையம் தமிழக அரசுடைய வழிகாட்டுதல் படி, மத்திய அரசுடைய வழிகாட்டுதல் படி ஊழலை வெளிக்கொண்டு வருவதற்கு எதிராக செயல்படுகின்றது. அதிகாரிகளை ஊழலிருந்து காப்பாற்றக்கூடிய வேலையை தமிழ்நாடு தகவல் ஆணையம் செய்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய விளைவாக தகவலை மறுத்துக் கொண்டிருக்கின்றது. இதை முறியடிக்கக்கூடிய வகையில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மனுக்களை அனுப்பி தகவல்களை வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து தகவல் மனுக்களை ஒரே நேரத்தில் அதிகம் அனுப்பக்கூடிய போராட்டத்தையும் ஒரு வகையில் செய்து கொண்டிருக்கிறோம். இது முழுக்க காரணம் தமிழகத்தினுடைய முதல்வர் தான். முந்தைய முதல்வர் அவருடைய ஆட்சி காலத்தில் தகவல் வெளியே வராமல் பார்த்துக் கொண்டார். தற்பொழுதைய முதலமைச்சர் முந்தைய ஆட்சியினுடைய ஊழலை காப்பாற்றக்கூடிய வகையிலும், இந்த ஆட்சியினுடைய ஊழலை காப்பாற்றக்கூடிய வகையிலும், அதிகாரிகள் செய்த ஊழலை காப்பாற்றக்கூடிய வகையிலும் எந்த தகவலும் வெளியே செல்லக்கூடாது என்கின்ற வழிகாட்டுதல்களை வாய்மொழியாக கொடுத்திருக்கின்றார்கள். அதற்காகத்தான் காவல்துறை அதிகாரிகளை தகவல் ஆணையர்களாக நியமனம் செய்திருக்கின்றார்கள். ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தகவல் ஆணையர்களாக நியமனம் செய்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இல்ல, பல தகவல்கள் பெற்று பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்திருக்காங்க. 90 விழுக்காடு தகவல் மனுக்களுக்கு தகவல் மறுக்கப்படுகின்றது. 10 விழுக்காடு தகவல் மனுக்களுக்கு மட்டுமே தகவல் வழங்கப்படுகின்றது. தகவல் 90 விழுக்காடு மனுக்களுக்கு வழங்கப்பட்டால்தான் நேர்மையான வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்க முடியும். கிராமப்புறங்கள் எல்லாம் நிறைய கணக்கொழுங்குகள் நிறைய வராமலே இருக்கு. கணக்கொழுங்குகள் நிறைய வராமலே இருக்கு. பஞ்சாயத்து தலைவர்களுக்கு எவ்வளவு ஃபண்டு போகுது, இந்த இதுக்கு எவ்வளவு ஃபண்டு போகுதுன்றது சரியான ஒரு தகவலே வரல. இது வரைக்கும் நிறைய பேர் கேட்டுட்டுதான் இருக்கிறாங்க, தகவல் வரல. அந்த கிராமத்துல இருக்கிற இளைஞர்களோ தகவல் ஆணையத்துல கேட்டப்ப தகவல் ஆணையத்துக்கு சரியா போயிருக்கு. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வெளிப்படையான நிர்வாகத்தை வலியுறுத்துகின்றது. கிராம ஊராட்சிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் பணமும் செலவு செய்யக்கூடிய விஷயமும் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று சொல்கின்றது. இணையதளத்தில் வெளியிடுவதாக சொல்கின்றார்கள், ஆனால் வெளியிடுவதில்லை. தகவல் சட்டம் கேட்கின்ற பொழுது ஆவணங்களை வழங்க மறுக்கின்றார்கள். வெளிப்படையாக கிராம ஊராட்சியில் செயல்பட்டால் தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் மனுக்கள் வருவது குறைந்துவிடும். கடந்த ஆண்டு மட்டும் உள்ளாட்சித்துறைக்கு 1 லட்சம் ஆர்டி மனுக்கள் சென்றிருக்கின்றது. இதற்கு காரணம் கிராம ஊராட்சிகள் வெளிப்படையாக நேர்மையாக செயல்படாத விளைவுதான் 1 லட்சம் ஆர்டி மனுக்கள் கிராம ஊராட்சிக்கு மட்டும் சென்றிருக்கின்றது.
இவர்களை இந்த தகவல்களை இணையதளத்தில் அவர்களாகவே வெளியிட்டார்கள் என்றால், ஏற்கனவே மத்திய அரசுடைய சட்டம் இருக்கின்றது, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இருக்கின்றது, 100 நாள் வேலைக்கான சட்டமும் வெளிப்படையாக இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று இருக்கின்றது. இணையதளத்தில் கிராம ஊராட்சியினுடைய வரவு செலவு கணக்குகளை வெளிப்படையாக வெளியிட்டால் தகவல் உரிமை சட்டத்தில் 1,00,000 மனுக்கள் குறையும். தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு இந்தியாவின் மிக மோசமான தகவல் ஆணையம் என்கின்ற விருதை வழங்குகின்றோம். அதை பெறுவதற்கு தமிழ்நாடு தகவல் ஆணையர்களையும் தலைமை தகவல் ஆணையரையும் அழைப்பு கொடுத்திருந்தோம். இமெயில் மூலமாகவும், வாட்ஸ்அப் மூலமாகவும், கடிதங்கள் மூலமாகவும் அவர்களுக்கு இந்த அழைப்பிதழை கொடுத்திருந்தோம். நேரிலும் எங்களுடைய நிர்வாகிகள் சென்று இந்த அழைப்பிதழை கொடுத்திருந்தார்கள். தமிழ்நாடு தலைமை தகவல் ஆணையர்களும் இன்றைக்கு விருது பெறுவதற்கு வரவில்லை. அவர்களுக்கு இந்த விருதினை பதிவஞ்சல் மூலமாகவும், தபால்கள் மூலமாகவும், வாட்ஸ்அப் மூலமாகவும், இமெயில் மூலமாகவும் இன்றைக்கு வந்திருக்கூடிய சாமானிய குடிமக்கள் அனுப்புகின்றோம். தமிழ்நாடு முழுந்து 1,00,000க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் இந்த விருதினை அவர்களுக்கு தபால் மூலமாகவும், இமெயில் மூலமாகவும், வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்ப இருக்கின்றோம்.